Hi, hello, welcome back to our channel. This is Archana from Quacks Academy. Yes, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனோட கம்ப்ளீட் என்சிஆர்டி லைனப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல் சைக்கிள். ஸோ செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? நம்ம எப்படி பிறந்து ஒரு சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், தென் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நம்ம வயசாகி இறக்குறோம், கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த செல்லும். இந்த செல் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பிறந்திருக்கும். ஸோ ஒரு யங் ஒன்னாக இருக்கும், ரைட்டா? அதுலேருந்து செல் க்ரோ ஆகும். செல் க்ரோ ஆகி டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும். டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து செல் வந்து டிவைட் ஆகும். ஓகே, டிவைட் ஆகி அகைன் வந்து ஒரு ப்ரோஜனியை உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு செல்லோட சைக்கிள், ரைட்டா? அப்போது இந்த செல்லை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறது யாராக இருக்கும்? இப்போ நமக்கு வந்து லைக் அவர் பேரண்ட்ஸ் மாதிரி செல்லோட கண்ட்ரோலர் யார் அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ். எஸ், ஸோ இந்த செல் க்ரோத், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், செல் டிவிஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ திஸ் ஆல் அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஓகே, திஸ் ஆல் அண்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸான ஒரு ஈவெண்ட்டாக மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் செல் க்ரோ ஆகும், தென் ரெப்ளிகேட் ஆகும், அகைன் டிவைட் ஆகி ப்ரோஜனி மேக் பண்ணும். இதே தான் வந்து ஒரு சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போது இங்கே ஃபார்ம் ப்ரோஜனி செல்ஸ் கண்டைனிங் இன்டாக்ட் ஜீனோம் அப்படிங்கிறத நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? வாட் இஸ் மீன் பை இன்டாக்ட்? இன்டாக்டுங்கிறது கம்ப்ளீட் அண்ட் அன்சேஞ்ச்டு, அவ்வளோதான். அப்படின்னா ஒரு பேரண்ட் செல்லில் இருக்க ஜீனோம், அதாவது மொத்த ஹோல் ஜீனுமே எப்படி போகும்? யாருக்கு போகும்? டாட்டர் செல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. புரிஞ்சா? ஸோ பேரண்டோட ஜீனம் தான் டாட்டர் செல்க்கு வரும். அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ப்ரோஜெனி செல்ஸ் கண்டைனிங் இன்டாக்ட் ஜீனோம். ஓகே, இப்போ இந்த செல் க்ரோத் அப்படிங்கிறது என்ன? செல் க்ரோத் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, செல் க்ரோத் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போது ஒரு செல் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் நியூக்ளியஸ், ஒரு சைட்டோபிளாசம் இருக்குது, ரைட்? செல்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த இடத்துல செல்லு வந்து ஜஸ்ட் இட்ஸ் க்ரோயிங். அப்போது செல் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜஸ்ட் சைட்டோபிளாசம் வில் கெட் இன்க்ரீஸ். சைட்டோபிளாசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? அந்த சைட்டோபிளாசமை கண்ட்ரோல் பண்ணும். அந்த சைட்டோபிளாசமில் தான் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் லைக் அந்த பர்டிகுலர் சைட்டோபிளாசமை வந்து கண்ட்ரோல் எடுத்து அதோட மெட்டபாலிசம் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ண வைக்கும். ஸோ when the cell grows, when the cytoplasm increases, cytoplasm increase ஆகிட்டே போகுது அப்படின்னா நியூக்ளியஸோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும் அந்த சைட்டோபிளாசம். ஸோ அந்த இடத்துல கரெக்டான ப்ராசஸ், மெட்டபாலிசம் எதுவுமே நடக்காது இல்லையா? அதனால் என்ன ஆகுது? செல் டிவைட் ஆகுது, கரெக்டாக? ஸோ செல் க்ரோ ஆகுது. செல் க்ரோ ஆகிட்டே போனால் நியூக்ளியஸோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். அதனால் என்ன ஆகுது? செல் வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆல்தோ செல் க்ரோத் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ். ஓகே, செல் க்ரோத்தை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்? சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். செல் க்ரோத்துங்கிறது என்னது? ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் டிவிஷன். இப்போ இந்த செல் டிவிஷன் அப்படிங்கும்போது ஓகே, இந்த பர்டிகுலர் எர்த்தில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ரைட்டா? அப்போது பர்டிகுலராக நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது என்ன? ஹியூமன் செல் அண்ட் ஈஸ்ட், ரைட்? ஹியூமன் செல்லும் ஈஸ்ட்டும் எவ்வளோ டைமுக்கு ஒருக்கா செல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் செல் டிவைட்ஸ் எவ்ரி 24 hours. ஹியூமன் செல்ஸ் வந்து என்ன ஆகுது? எவ்ரி 24 hours ஒன்ஸ் வந்து டிவைட் ஆகுது. அதுவே ஈஸ்ட் வந்து 90 minutes ஒன்ஸ் வந்து டிவைட் ஆகுது. ஓகே, தென் ஈகோலை 20 minutes. ஸோ இந்த ஈகோலை வந்து 20 minutes ஒன்ஸ் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரில் நமக்கு கொடுக்கல. they have given in a molecular basis of inheritance in grade 12. ஓகே, கிரேட் 12 மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் ஈகோலை 20 minutes ஒன்ஸ் செல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? எஸ், ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் phases of cell cycle. ஸோ செல் சைக்கிளில் 2 ஃபேஸ் இருக்குது.
one is interphase and another one is M phase. Okay, interphase and M phase. இப்போ இந்த interphase அப்படிங்கிறது என்ன? அதாவது ரெண்டு M phaseக்கு நடுவில் இருக்கிறது interphase. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா செல்லு க்ரோ ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் நடக்கும். அதாவது செல் டிவிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ட். ஓகே, ஒரு செல் வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு செல் டிவிஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுது அந்த செல்லை. அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஐ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்டர்ஃபேஸை ஐ ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெஸ்டிங் ஃபேஸ். அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் டிவைட் டியூரிங் த இன்டர்ஃபேஸ். ஓகே, செல் என்ன ஆகாது? டிவைட் ஆகாது இன்டர்ஃபேஸ் அப்போ, ரைட்? ஸோ ப்ரிப்பேரேட்ரி ஃபேஸ். ப்ரிப்பேரேட்ரி ஃபேஸ் அப்படிங்கிறது வி ஆல்ரெடி நோ, அது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஆகுது, செல் டிவைட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், ரைட்டா? எஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபேஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் எம் ஃபேஸ். ரெண்டு சக்சசிவ் எம் ஃபேஸுக்கு நடுவில் வர்றது தான் வந்து இன்டர்ஃபேஸ். இப்போது ஒரு செல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈக்குவலை எடுத்துக்கலாம். ஈக்குவலை வந்து 20 minutes டிவைட் ஆகுது அப்படிங்கும்போது அதில் 95% இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ 20 minutes வந்து அது டிவைட் ஆகுதுன்னா 95% வந்து அது என்ன ஆகும்? இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். பேலன்ஸ் 5% தான் அது செல் டிவிஷனே பண்ணும். ஓகே, and preparing for division by undergoing cell growth and DNA replication. So இதில் என்னென்ன ப்ராசஸஸ் நடக்குது? இன்டர்ஃபேஸில் செல் growth and DNA replication நடக்குது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? செல் க்ரோ ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் அண்ட் செல் டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போது செல் க்ரோத்தும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் எங்கே நடந்திருக்கு? இன்டர்ஃபேஸில் நடக்குது, ரைட்டா? செல் க்ரோத்தும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் எங்கே நடக்குது? இன்டர்ஃபேஸில் நடக்குது. அண்ட் எம் ஃபேஸ், அதுதான் செல் டிவிஷன், அதாவது தேர்ட் ப்ராசஸ், ரைட்டா? தேர்ட் ப்ராசஸ் தான் வந்து செல் டிவிஷன், விச் வி வில் கால் இட் அஸ் எம் ஃபேஸ் ஆர் மைட்டாசிஸ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எம் ஃபேஸஸில் முக்கியமாக 2 ப்ராசஸ் இருக்குது. ஓகே, எம் ஃபேஸில் முக்கியமாக 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கேரியோகைனசிஸ், இன்னொன்று சைட்டோகைனசிஸ். ஓகே, கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். ஸோ கேரியான் இஸ் நத்திங் பட் நியூக்ளியஸ். கேரியான், கேரியோ, இதெல்லாமே என்ன மென்ஷன் பண்ணும்? நியூக்ளியஸ் மென்ஷன் பண்ணும். கைனசிஸ் அப்படிங்கிறது டிவிஷன். ஓகே, ஸோ கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது நியூக்ளியர் டிவிஷன், சைட்டோகைனசிஸ்ங்கிறது சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல் க்ரோ ஆகுது, நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, அண்ட் தென் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி ப்ரோஜீனியாக மாறுது எம் ஃபேஸில். எஸ். ஸோ இந்த மாதிரியான டயக்ராம் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா லைக் அந்த என்சிஆர்டியில் இருக்க 1 பேஜை நான் இந்த டயக்ராம்ஸ்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, என்சிஆர்டி லைனப்ஸாக இருந்தாலும் ஜஸ்ட் வி ஹாவ் டன் த ஹேண்ட் ரிட்டன் ஒர்க். ஓகே, எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் லிசன் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது என்ன? கேப் 1 சிந்தசிஸ், கேப் 2. ஓகே, இன்டர்ஃபேஸில் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று என்ன? கேப் 1 ஃபேஸ், அதாவது G1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ். இந்த 3 இருக்குது. ஓகே, இப்போ இந்த கேப் 1 ஃபேஸில் என்ன நடக்குது? இந்த கேப் 1 ஃபேஸில் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். எப்படி? இந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் அந்த குழந்தையா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? நல்லா துருன்னு அங்கே ஓடிட்டு இங்கே ஓடிட்டு அதை இழுத்து போட அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கேப் 1 ஃபேஸும் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஓகே, நோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் நடக்காது, ரைட்? அண்ட் இன்க்ரீஸ் இன் செல் ஆர்கனல்ஸ். ஸோ அது க்ரோ ஆகும்போது செல் ஆர்கனல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ் ஃபேஸ், விச் மீன்ஸ் சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா என்ன? மேக்கிங், கரெக்டா? எஸ். அப்போது இந்த இடத்துல இது எதை சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நடக்குது இங்கே சிந்தசிஸ் ஃபேஸில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ ஹியர் ஐ மென்ஷன் தட்
2C 4C, ரைட்? 2C இருந்து 4C கன்வெர்ட் ஆகுது, ரைட்டா? அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் G1 ஃபேஸில் if the DNA amount is 2C, ஓகே, இப்போ G1 ஃபேஸில் 2C இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு S ஃபேஸ் வரும்போது அது 4C மாறுது. புரிஞ்சா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஎன்ஏ டபுள்ஸ். இந்த இடத்துல சிந்தசிஸ் ஃபேஸில் என்ன ஆகுது? டிஎன்ஏ டபுள் ஆகுது. பட் குரோமோசோம் டஸ் நாட் டபுள்ஸ். அதாவது குரோமோசோம் டபுள் ஆகாது. 2N இருந்தால் 2N தான் இருக்கும். ஆனால் டிஎன்ஏ 2C இருந்தால் 4C மாறும். புரிஞ்சா? எஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எஸ் ஃபேஸில் சென்ட்ரியோல்ஸ் டியூப்ளிகேஷன். எஸ். ஸோ சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணும்? சென்ட்ரியோல்ஸ் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷன் அண்ட் ஹிஸ்டோன் ரெப்ளிகேஷன். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸையும் ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது த ப்ரோட்டீன் விச் ஹெல்ப்ஸ் டு பவுண்ட் த டிஎன்ஏ. கரெக்டாக டிஎன்ஏவை நல்லா ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து ஹிஸ்டோன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும்போதே சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷனும் ஹிஸ்டோன் ரெப்ளிகேஷனும் நடந்துருது, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் G2 phase. ஸோ லிசன், இந்த இடத்துல நமக்கு ஹிஸ்டோன் ரெப்ளிகேஷன் கொடுத்துருக்கு, கரெக்டாக? பட் ஹிஸ்டோன் இஸ் ஆல்சோ இட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஆமாம் தானே? ஆனால் உங்களுக்கு கொஸ்டினில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எந்த ஃபேஸில் நடக்கும் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் நாட் ட்ரை திஸ் எஸ் ஃபேஸ். ஓகே, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது G2 ஃபேஸில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஓகே, G2 ஃபேஸில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டியூபுலின் ப்ரோட்டீன் ஃபார் மைட்டோசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க? டியூபுலின் ப்ரோட்டீன்ஸ். இந்த டியூபுலின் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா டியூபுலின் அப்படிங்கிறது இட் ஃபார்ம்ஸ் த மைக்ரோடியூபியூல்ஸ். ஓகே, சென்ட்ரியோல்ஸ்லேருந்து வர்ற மைக்ரோடியூபியூல்ஸ் வில் ஃபார்ம் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டியூபுலின் ப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், ரைட்? லிசன், ஸோ G1 ஃபேஸ் அப்படின்னாலே மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், நோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், இன்க்ரீஸ் இன் செல் ஆர்கனல்ஸ். இந்த இடத்துல செல் க்ரோத் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சிந்தசிஸ் ஃபேஸ் அப்படிங்கும்போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. 2C இருந்தால் 4C மாறுது, அதாவது டபுள் த அமௌண்ட். ஓகே, ஒருவேளை கொஷின்ஸில் எந்த மாதிரி கேட்பாங்க? G1 ஃபேஸில் த டிஎன்ஏ அமௌண்ட் இஸ் C. ஓகே, அப்போது எஸ் ஃபேஸில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா டபுள் த அமௌண்ட் 2C. ஓகே, அதுவே 3Cன்னு கேட்டால் 6C. ஸோ டபுள் த அமௌண்ட், அது அப்படியே டபுள் ஆகுது, அவ்வளோதான், ரைட்? பட் நோ குரோமோசோம் இன்க்ரீஸ். இந்த இடத்துல டிஎன்ஏ மட்டும்தான் டபுள் ஆகுது, குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகாது, ரைட்? சென்ட்ரியல் டூப்ளிகேஷன் அண்ட் ஹிஸ்டோன் ரெப்ளிகேஷன். G2 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் என்ன? லைக் இந்த G2 ஃபேஸுங்கிறதே செல் டிவிஷனுக்கு முன்னாடி ஃபேஸ். ஸோ அந்த செல் டிவிஷனுக்கு எது தேவை? மைக்ரோடியூபியூல்ஸ், ரைட்டா? ஸோ அந்த மைக்ரோடியூபியூல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக தான் டியூபுலின் ப்ரோட்டீன் மேக் ஆகுது, ரைட்? அண்ட் அனதர் ஒன் திங், இங்கே வந்து நம்ம G0 ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ G0 ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். G0 ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அதாவது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்லும் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில செல்ஸ் டிவைட் ஆகி மெச்சூர் ஆகிட்டு அப்படியே நின்றும். ஓகேவா? லைக் நம்ம பிளான்ஸில் எப்படி மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாடியிலையும் சம் பெர்மனன்ட் செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ லிசன், மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல் do not divide further exit G1 phase to enter inactive state called quiescent stage. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா இந்த G1 ஃபேஸில் என்ன இருக்கும்? செல்லு நல்லா க்ரோ ஆகியிருக்கும், கரெக்டாக? அந்த க்ரோத் ஆனதோடு நின்றுட்டு அதோட மெட்டபாலிசம் வேலையை மட்டும்தான் பார்க்கும், அது திருப்பி டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ listen properly. Cell do not divide further exit G1 phase. அதாவது G1 ஃபேஸ்லேருந்து நின்றும். ஓகே, G1 ஃபேஸ்லேருந்து ஸ்டாப் ஆகிட்டு it enters into inactive state called quiescent stage.
G1ல வந்து நல்லா மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அந்த G1லிருந்து எஸ்ஸுக்கு போகாமல் அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு G0 மாறுது. ஓகே, அந்த G0ல இன்ஆக்டிவாக இருக்குது. அதாவது லைக் எஸ்ஸுக்கு போகாதான் நம்ம இன்ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஆனால் அது அந்த எந்த வேலையுமே பார்க்காம இல்லை. இட் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். ஓகேவா? ஸோ தட் வி வில் கால் இட் அஸ் குவிசன்ட் ஸ்டேஜ். ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? குவிசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த G0 செல்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன்று டெம்பரரி G0, டெம்பரரி கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்கிறது. இன்னொன்று பெர்மனண்ட்டாகவே இன்ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி G0க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா லிவர் செல்ஸ். ஸோ இந்த லிவர் செல்ஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டு நல்லா செல் க்ரோ ஆகிட்டு அப்படியே வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக G0 ஃபேஸில் இருக்கும். ஒருவேளை லிவரில் வந்து ஏதாவது செல்ஸ் இன்ஜூரி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இட் வில் அகைன் என்டர் இன்டு G1 ஃபேஸ். ஓகேவா? அதுதான் வந்து டெம்பரரி G0. அதுவே பெர்மனன்ட் G0 அப்படின்னா ஹார்ட் செல்ஸ், அதாவது ஹார்ட் செல்ஸ் we will call it as cardiomyocytes. கார்டியோமயோசைட்ஸ் ஆர்எல்ஸ் மெச்சூர் நியூரான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே G0 ஃபேஸில் தான் இருக்கும். ரைட்? எஸ். ஸோ மோஸ்ட்லி எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும்? நம்பர் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகுது, குரோமோசோம் டபுள் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம் ஃபேஸ். ரைட்டா? ஸோ அந்த சைக்கிளில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தா கேப் 2 ஃபேஸ் வரைக்கும் பார்த்தாச்சு, G0 பார்த்தாச்சு. இந்த நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தியா, இது என்ன? செல் டிவிஷன். செல் டிவிஷன் ஆகிறது ஸ்டேஜ் விச் இஸ் வி வில் கால் இட் அஸ் எம் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த எம் ஃபேஸ் அதாவது மைட்டாசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைட்டாசிஸ் ஃபேஸில் 2 டிவிஷன் இருக்குதுன்னு நான் சொன்னேன். கரெக்டாக? 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் கேரியோகைனசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட்டோகைனசிஸ். ஸோ கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் இருக்குது? இங்கே இப்படி வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி பார்க்க முடியுது. கரெக்டாக? கரெக்டாக? ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ், இந்த 4 சேர்ந்தது கேரியோகைனசிஸ். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், இந்த 4 சேர்ந்தது கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்குது. ஓகேவா? கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்குது. ஸோ தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன். ஒன் இஸ் மைட்டாசிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மியாசிஸ். ஸோ இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். எஸ், வி ஆல் நோ அபவுட் திஸ். ரொம்ப பேசிக் கிளாஸ் லிஸ்ட்லேருந்தே நம்ம மைட்டாசிஸ் மியாசிஸ்ங்கிறத கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். கரெக்டாக? ஆனால் நான் ஸ்கூல் டைம்ஸ் படித்த வரைக்கும் அந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெளிவாக புரிஞ்சதே கிடையாது. லிசன். ஸோ மைட்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம பாடி செல்ஸு க்ரோ ஆகணும். கரெக்டாக? நம்ம பாடி செல்ஸ் க்ரோ ஆகணும், அதுதான் வந்து மைட்டாசிஸ். பாடி செல்ஸ் க்ரோ ஆகும்போது நம்ம வந்து க்ரோ ஆகிறோம். கரெக்டாக? ஸோ த மைட்டாசிஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் சொமேட்டிக் செல்ஸ். ஓகே, நம்ம எங்கே வந்து அந்த மைட்டாசிஸை பார்க்கலாம்னா சொமேட்டிக் செல். சொமேட்டிக் செல் இஸ் கால்ட் அஸ் நத்திங் பட் இட்ஸ் அவர் பாடி செல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சொமேட்டிக் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, 2n, அதாவது 2n அப்படிங்கிறது என்ன? டிப்ளாய்ட் ஸ்டேட். ஸோ மைட்டாசிஸ் எங்கே நடக்கும்? டிப்ளாய்ட் செல்ஸில் நடக்கும். அண்ட் விச் ப்ரொடியூசஸ் டிப்ளாய்டு ப்ரோஜெனி. புரிஞ்சுதா? அதாவது பேரண்ட்டும் டிப்ளாய்டு, ப்ரோஜெனியும் டிப்ளாய்டு. ஓகே, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே, அதான் ஏன் ஈக்குவேஷனல் டிவிஷன்? பேரண்ட்டுக்கும் டாட்டருக்கும் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதனால் நம்ம இது ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ வி கால் இட் அஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ரைட்டா? ஸோ நம்ம இது மைட்டாசிஸ் எங்கே நடக்குது? சொமேட்டிக் செல்ஸ். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸில் நடக்குது. பட் இது டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது பிளான்ட்டில் ஹேப்ளாய்டாக இருந்தாலும் டிப்ளாய்டாக இருந்தாலும் மைட்டாசிஸ் நடக்கும். ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் என்ன? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸில் ஹேப்ளாய்டாக இருந்தாலும் டிப்ளாய்டாக இருந்தாலும்
என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்கும். அண்ட் அனிமல்ஸில் சம் பர்டிகுலர் ஹாப்ளாய்ட் செல்ஸில் மைட்டாசிஸ் நடக்குது. ஓகேவா? லிசன், மைட்டாசிஸ் அனிமல்ஸ்லேயும் நடக்கும் இன் சம் ஹாப்ளாய்ட் செல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மேல் ஹனி பீ. ஸோ இன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்துருப்போம். மேல் ஹனி பீ இட்ஸ் அ ஹாப்ளாய்ட் விச் கண்டைன்ஸ் ஒன்லி 16 குரோமோசோம்ஸ். கரெக்டா? 16 குரோமோசோம்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த 16 குரோமோசோம்ஸ் அதுலேயும் வந்து மைட்டாசிஸ் நடக்குது. கரெக்டாக? ஏன்னா ஒரு 16 குரோமோசோமில் ஒரு மேல் பீ வந்து இருக்கும்போது பிறக்கும்போது அது க்ரோ ஆகணும் அப்படின்னா மைட்டாசிஸ் தான் நடக்கணும். ரைட்? எஸ். ஸோ கிராசிங் ஓவர் டசன்ட் டேக்ஸ் பிளேஸ். இந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்காது. அண்ட் இட் ப்ரொடியூசஸ் 2 டாட்டர் செல்ஸ். அதாவது மைட்டாசிஸ்னால் எப்படி இருக்கும்? ஒரு ப்ரோஜனி, ஒரு பேரண்ட் இருக்கும். இந்த இடத்துல 2 ப்ரோஜனி வந்து வரும். ரைட்டா? ஸோ இந்த பேரண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா டாட்டருக்கு எத்தனை இருக்கும்? 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். புரிஞ்சா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ். லிசன், இங்கேயும் டிப்ளாய்ட் செல்ஸில் தான் நடக்குது. கரெக்டா? இங்கேயும் டிப்ளாய்ட் செல்லில் தான் நடக்குது. பட் நாட் இன் சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் செல்ஸில் மியாசிஸ் நடக்காது. ஏன்னா மியாசிஸோட வேலையே கேமிட்டை ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகே, மியாசிஸோட வேலை என்ன? கேமிட்டை ஃபார்ம் பண்ணுறது. வாட் இஸ் கேமிட்ஸ்? ஸ்பெர்ம் அண்ட் எக்கு தான் வந்து நம்ம கேமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மியாசிஸோட வேலையே என்ன? கேமிட்டை ஃபார்ம் பண்ணுறது. அப்போ அந்த கேமிட் எப்படி இருக்கும்? கேமிட் இஸ் ஹாப்ளாய்டு. கரெக்டா? ஸோ டிப்ளாய்டு ஜெர்ம் செல்ஸ்லேருந்து ஒரு ஹாப்ளாய்டு ப்ரோஜெனியை தான் வந்து மியாசிஸ் மேக் பண்ணும். ரைட்டா? ஒரு ஹாப்ளாய்டு ப்ரோஜெனியை தான் மியாசிஸ் மேக் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். நான் என்ன சொன்னேன்? டிப்ளாய்ட்லேருந்து ஹாப்ளாய்டு, அதாவது 2Nலேருந்து சிங்கிள் N. ரைட்டா? அப்போ ரெடியூஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன ஆகுது? ஹாஃப் ஆகுது, இல்லை ரெடியூஸ் ஆகுது. லிசன், ஸோ இது வந்து 46 குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 டிவிஷன் இருக்குது. நமக்கு மியாசிஸ் 1ங்கிற ஒரு டிவிஷன். மியாசிஸ் 1ல் நமக்கு 2 ப்ரோஜனி கிடைக்குது. அந்த 2 ப்ரோஜனிக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 23. இந்த இடத்துலையே நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஹாஃப் ஆயிரும். இந்த இடத்துல நிறையா பேர் மிஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்லேயே ஹாஃப் ஆகுதா, இல்லை செகண்ட் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹாஃப் ஆகுதா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ லிசன், பேரண்ட் 46 இருந்து ஃபஸ்ட்டு டிவிஷன், மியாசிஸோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சோன்னுமே நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன இருக்கும்? ஹாஃப் ஆகிருக்கும். அண்ட் அதிலிருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது மியாசிஸ் 2 டிவிஷன் நடக்கிறப்ப again all the progenies have 23 chromosomes. ஓகேவா? ஸோ half number of chromosomes தான் வந்து ப்ரோஜெனிக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த ஹாஃப்ங்கிறது என்னது? ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ that's why we call this as reductional division. புரிஞ்சா? இந்த இடத்துல மைட்டாசிஸில் 46 இருந்தால் 46 சேமாக அப்படியே இருக்குது. ரைட்டா? ஸோ அப்படிங்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். அதுவே இங்கே 46ங்கிறது 23ஆக மாறிடுது. ஸோ அந்த 23ஆக மாறும்போது ரெடியூஸ் ஆகுது. ஸோ வி கேன் கால் திஸ் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். இந்த இடத்துல கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். கிராசிங் ஓவர் நடக்குது அப்படிங்கும்போது இன்னொரு குரோமோசோம்ஸ்லேருந்து அதோட ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் 4 daughter cells. இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 2 daughter cells in mitosis, 4 daughter cells in meiosis. Understand? Yes. So when before entering into the proper division, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரோமோசோமோட இது கைனட்டோகோர், இது வந்து சென்ட்ரோமியர்ஸ், அந்த மாதிரி வந்து பார்த்துடலாம். ரைட்? எஸ். ஸோ இப்போ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். ஓகே, இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இந்த ஒரு குரோமோசோமில் 2 குரோமேட்டிட்ஸ் இருக்குது. கரெக்டாக? நம்ம வந்து இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு கனெக்ட் பண்ணக்கூடாது. இது 1. ஓகே, இது 2. புரிஞ்சா? ஒரு குரோமோசோமில் 2 குரோமேட்டிட்ஸ் இருக்குது.
ரைட். ஸோ இந்த 2 குரோமாட்டிடை ஜாயின் பண்ணுறவங்க யார்? சென்ட்ரோமியர். சென்டரில் இருந்து பிடிச்சிட்டு இருக்காரு பார்த்தியா, அவங்க தான் வந்து சென்ட்ரோமியர். ஓகே, 2 குரோமாட்டிடை ஜாயின் பண்ணுறது சென்ட்ரோமியர். அண்ட் த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கா, நம்ம லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது? ஒரு டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா கைனட்டோகோர். ஓகே, அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? கைனட்டோகோர். ஓகே, லிசன். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸுங்கிறது நமக்கு மியாசிஸ் மைட்டாசிஸில் வரும். ஓகே, ஸோ இதில் சிஸ்டர் குரோமாட்டிட்னா என்ன, நான் சிஸ்டர் குரோமாட்டிட்னா என்ன? இப்போ சிஸ்டர் குரோமாட்டிட்னா ஒரே சென்ட்ரோமியரில் 2 குரோமாட்டிட் இருக்காங்களா, அந்த 2 பேர் சிஸ்டர்ஸ். ரைட். அதுவே பக்கத்து குரோமோசோம் இதுவும் இதுவும், ஸோ இது வந்து குரோமோசோம் ஏன்னு வச்சுப்போம், இது குரோமோசோம் பின்னு வச்சுக்குவோம். ஸோ ஏல ஒரு குரோமாட்டிடும் பியில் ஒரு குரோமாட்டிடும் இருந்தால் அது நான் சிஸ்டர்ஸ். ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வந்து நமக்கு சிஸ்டர் மாதிரி, ஆனால் சிஸ்டர் இல்லை. கரெக்டாக அந்த மாதிரி தான். ஓகே, ஆனால் நம்மளோட ஃபேமிலியிலே இருக்கவங்க சிஸ்டர்ஸ். ரைட். அப்போ சேம் குரோமோசோம் இருந்தால் சிஸ்டர் குரோமாட்டிட், நெய்பரில் இருந்தால் இல்லை பக்கத்தில் இருந்தால் ஆர் அதர் குரோமோசோம்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஐ ஹோப் வாட் யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். லைக் சென்ட்ரோமியர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், கைனட்டோகோர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், சிஸ்டர் அண்ட் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னாலும் புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஸோ வி ஆர் என்டரிங் இன்டு செல் டிவிஷன். அதான் சொல்லியாச்சு, செல் டிவிஷன்னா எம்ஃபேஸு, எம்ஃபேஸில் கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் இருக்குது, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ரைட். ஸோ மைட்டாசிஸ் பார்க்கலாம். மைட்டாசிஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரோஃபேஸ். ஓகே, மைட்டாசிஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ப்ரோஃபேஸ். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலாக நமக்கு இருக்கிற நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக இருக்க நியூக்ளியஸ் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து குரோமோசோமாகவே இருக்காது. இட்ஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் குரோமாட்டின். கரெக்டாக? குரோமாட்டினாக தான் இருக்கும் நார்மல் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் எப்போ செல் டிவிஷன் நடக்குதோ அப்போ தான் அது குரோமோசோமாக மாறும். ரைட். எஸ், அதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஏர்லி ப்ரோஃபேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்குது. அண்ட் லேட் ப்ரோஃபேஸில் என்ன ஆகுது அப்படிங்கும்போது இந்த குரோமோசோம் ஸ்டார்டட் டு கண்டென்ஸ். அதாவது அந்த என்ன ஆகுது, அந்த குரோமாட்டின் எல்லாம் வந்து நல்லா கண்டென்ஸ் அப்படின்னா நல்லா சுருங்கி என்ன ஆகுது, ஒரு குரோமோசோம்ஸாக வந்து வருது. ரைட்டா? ஸோ இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். லிசன், the chromosome is different and chromosomal material is different. இந்த இடத்துல வந்து டக்குன்னு அந்த கொஷினை அந்த அசர்ஷன் அண்ட் ரீசன்லாம் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது யூ வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, குரோமோசோம் வேறு, குரோமோசோமல் மெட்டீரியல்ங்கிறது வேறு. குரோமோசோமல் மெட்டீரியல் அப்படிங்கும்போது குரோமாட்டினை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். ஸோ குரோமோசோமல் மெட்டீரியல் அப்படிங்கும்போது குரோமாட்டின். ஓகே, அண்ட் சென்ட்ரோசோம் மூவ்ஸ் டு போல்ஸ். இந்த சென்ட்ரோசோம்ஸ் என்னாகும், அப்படியே போல்ஸுக்கு மூவ் ஆகிடும். ஓகே, chromosome contain 2 chromatids connected by centromere. Yes. So இந்த குரோமோசோம்ஸில் எப்படி இருக்குது, ஒரு குரோமோசோமில் 2 குரோமாட்டிட் இருக்கும். அந்த 2 குரோமாட்டிடை ஜாயின் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் centromere. And centrosome radiates out microtubule called asters. Yes, நம்ம G2 ஃபேஸில் என்னென்னு பார்த்தோம், நமக்கு வந்து டியூப்லின் ப்ரோட்டீன் மேக் ஆகுது. டியூப்லின் ப்ரோட்டீன் மைக்ரோடியூபியூல்ஸை ஃபார்ம் பண்ணி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? எஸ். ஸோ இதுதான் சென்ட்ரோசோம். ஓகேவா? இந்த சென்ட்ரோசோமில் இங்கே இந்த மாதிரி ரேஸ் மாதிரி இருக்கா? கரெக்டாக? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஆஸ்டர்ஸ்னால் என்ன, லைக் ஸ்டார்ஸ். ரைட். ஸோ சென்ட்ரோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆஸ்டர்ஸை மேக் பண்ணுது. இந்த ஆஸ்டர்ஸ் எதால் மேட் ஆகியிருக்கு அப்படின்னா மைக்ரோடியூபியூல்ஸ். ஓகே, ஆஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆஸ்டர்ஸ் வந்து எதால் மேட் ஆகிருக்குன்னா மைக்ரோடியூபியூல்ஸ். இந்த மைக்ரோடியூபியூல்ஸ் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபராகவும் மாறுது. ஓகே, அப்போது ஒரு இதில் ஒரு செல்லில் நமக்கு வந்து 2 ஆஸ்டர்ஸ் இருக்குது. ரைட். அந்த 2 ஆஸ்டர்ஸ் அது கூட இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 2 ஆஸ்டர்ஸ்
plus spindle fibers. Together we call it as mitotic apparatus. Right? Okay. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது look at the picture. இந்த first picture nuclear envelope வந்து நல்லா டிஸ்டிங்க்டாக இருக்குது, கிளியராக இருக்குது. ரைட்டா? பட் செகண்ட் பிக்சரில் பார்க்கும்போது it started to degrade. கரெக்டாக? எஸ். ஸோ இந்த ப்ரொஃபேஸ் எண்டில் Golgi bodies, endoplasmic reticulum, nuclear envelope, nucleolus எதுவுமே இருக்காது, எல்லாமே disappears ஆயிடும். புரிஞ்சா? Golgi body, endoplasmic reticulum, nuclear envelope, nucleolus எல்லாமே disappear ஆயிடும் at the end of the prophase. Yes, so the next one is metaphase. So metaphase அப்படிங்கும்போது மெட்டாஃபேஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஈக்குவட்டோரியல் பிளேட் இல்லைன்னா மெட்டாஃபேஸ் பிளேட். ஓகேவா? மெட்டாஃபேஸ் அப்படின்னு வரும்போதே வாட் ஷுட் கம் டு ஆர் மைண்ட்? மெட்டாஃபேஸ் பிளேட். ஓகேவா? லிசன். ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் கம்ப்ளீட்டட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸு, அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆஃப் கொஷின்ஸு, இது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. எப்படின்னா கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ப்ரொஃபேஸ் தான் ஞாபகம் வரும். கரெக்டாக? கண்டென்சேஷன் எங்கே நடக்குது? ப்ரொஃபேஸில் நடக்குது. ஆனால் எங்கே முடியுது? ரைட்? எந்த இடத்துல கண்டென்சேஷன் முடியுதுன்னு பார்த்தா மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் தான் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ குரோமோசோம்ஸ் லை அட் ஈக்வேட்டர். குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது? ஈக்குவேட்டரில் இருக்குது, சென்டரில் இருக்கிறதுனால we call this as equator, right? So chromosomes lie at equator. This plane is called metaphase plane. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளேன், அந்த பர்டிகுலர் ஈக்குவட்டோரியல் பிளேனை வந்து நம்ம மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 chromatids connected by centromere. At the surface of centromere, small disc-shaped structure called kinetochore. அந்த கைனட்டோகோர் சென்ட்ரோமியர் இருக்குது, அது 2 chromatids கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு சைடில் என்ன இருக்கும்? ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் கைனட்டோகோர். கைனட்டோகோர்னு படிக்கணுமே. வாட் இஸ் அ பர்பஸ்? ரைட்டா? என்ன பர்பஸ் அதுக்கு அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இப்படி இருக்க குரோமோசோமை வந்து இப்படி இழுத்துட்டு போகிறதுக்கு யார் வேணும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வேணும். ரைட்டா? ஸோ அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போய் அட்டாச் ஆகிற இடம் தான் கைனட்டோகோர். புரிஞ்சா? லிசன், இங்கே பாரு, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன இருக்குது? இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போயிட்டு இப்படி போய் அட்டாச் ஆகிற இடம் என்னது? கைனட்டோகோர். கைனட்டோகோரில் தான் போயிட்டு அட்டாச் ஆகும். அந்த கைனட்டோகோரை என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாஃபேஸ். அனாஃபேஸோட பிக்சர், அனாஃபேஸ் அப்படின்னு சொன்னாலே அப்படியே சைடில் மூவ் ஆகுது. ரைட்டா? இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு குரோமோசோமில் 2 குரோமாட்டிட் இருந்திருக்கும். அந்த 2 குரோமாட்டிடோட சைட்லேயும் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிட்டு அப்படியே இழுத்துருது. எங்கே இழுக்குது? டு த ஆப்போசிட் போல்ஸ். ஓகே. அந்த மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து ஷார்டன் ஆகுது. மைக்ரோடியூபியூல்ஸ் வந்து சின்னதாகி, அது சின்னதாகும்போது இந்த 2 குரோமாட்டிடும் என்ன ஆகுது? அப்படியே பிரிஞ்சிருது. சென்ட்ரோமியரும் பிரிஞ்சிடும். ஓகே. சென்ட்ரோமியர் தான் 2 குரோமாட்டிட் அட்டாச் பண்ணியிருக்கிறது. இப்போது அந்த மைக்ரோடியூபியூல்ஸ் ஷார்டன் ஆகிறதுனால சென்ட்ரோமியரும் சேர்ந்து பிரியுது. ஓகே. சென்ட்ரோமியரும் ஸ்பிளிட் ஆகிட்டு குரோமாட்டிட்ஸும் செப்பரேட் ஆகிடுது. ஓகேவா? அண்ட் குரோமோசோம் ரெஃபர்ட் அஸ் டாட்டர் குரோமோசோம். இப்போ நம்ம இது என்ன சொல்லலாம்? டாட்டர் குரோமோசோம், இல்லை ஃபியூச்சர் டாட்டர் நியூக்ளியை, இல்லைன்னா டாட்டர் குரோமாட்டிட், என்ன வேணால் நம்ம சொல்லலாம். ரைட்? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் telophase, which is also called as reverse prophase. Yes. So reverse prophase அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரொஃபேஸில் என்ன நடந்தது? நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ், கால்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். கரெக்டாக? இங்கே எல்லாமே ரீஅப்பியர் ஆகிடுது. ரைட்? திருப்பி அது நார்மலாக ஒரு பழைய செல் ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. அதுதான் டீலோஃபேஸ், அதுதான் ரிவர்ஸ் ப்ரொஃபேஸ். ஓகே. எல்லா ஆர்கனல்ஸும் திருப்பி ரீஅப்பியர் ஆகுது, ரீஃபார்ம் ஆகுது. ரைட்? நியூக்ளியர் என்வலப் அண்ட் நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் ஆகுது. ஓகே. அப்போது ப்ரொஃபேஸில் என்ன நடந்திருக்கும்? குரோமாட்டின் குரோமோசோமா மாதிரி இருக்கும், கண்டென்ஸ் ஆகிருக்கும். ரைட்டா? குரோமாட்டின் குரோமோசோமா கண்டென்ஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல
குரோமோசோம் டீகண்டென்ஸ் ஆகி குரோமாட்டினா மாறுது. ஓகே, இந்த இடத்துல குரோமோசோம் டீகண்டென்ஸ் ஆகி குரோமாட்டினா மாறுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அது எப்படின்னா அதில் ஒரு சூஸ் த இன்கரெக்ட் ஒன், அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன் டீலோஃபேஸ் ஸ்டேஜ் குரோமோசோம் கண்டென்ஸ் இன்டு குரோமாட்டின், குரோமோசோம் கண்டென்ஸ் இன்டு குரோமாட்டின், அந்த டீகண்டென்ஸை கண்டென்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ அது தப்பு. இட்ஸ் டீகண்டென்ஸ் தான் ப்ராப்பர் வேர்டு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி அந்த டி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை பெருசாக கவனிக்கிறது இல்லை. இந்த ஹரிபரி ஜஸ்ட் வி ஆர் ரீடிங் த கொஷின் அனலைஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இந்த டீகண்டென்ஸுக்கு பதிலாக கண்டென்ஸ் வந்ததை வந்து நம்ம நோட் பண்ணாமல் விட்டுறோம். ரைட்? எஸ். ஸோ டீலோஃபேஸ் ஆர் ரிவர்ஸ் ப்ரோஃபேஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ். நியூக்ளியர் டிவிஷன்லேயே லாஸ்ட் ஸ்டேஜ் என்னது? டீலோஃபேஸ். ஸோ குரோமோசோம் ரீச் தேர் போல்ஸ் அண்ட் லூஸ் இண்டிவிஜுவாலிட்டி. எஸ், லூஸ் இண்டிவிஜுவாலிட்டி, குரோமோசோம் லாஸ்ட் தேர் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னாலே டீலோஃபேஸ் தான். ஏன்னா குரோமோசோமாக இருந்து குரோமாட்டினாக மாறும்போது அதோட இண்டிவிஜுவாலிட்டி லாஸ் ஆகுது. ஓகே, எஸ். ஸோ நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ், கால்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரீஃபார்ம்ஸ். ஓகே, எஸ், கேரியோகைனசிஸ் முடிஞ்சு. அப்போது நெக்ஸ்ட் என்ன? சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா என்ன? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். கரெக்டாக? எஸ். ஸோ இந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது அப்படிங்கும்போது பிளான்ட் செல்லையும் சைட்டோகைனசிஸ் நடக்கும், அனிமல் செல்லையும் சைட்டோகைனசிஸ் நடக்கும். பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, சைட்டோகைனசிஸில் பிளான்ட் செல்லில் டிவைட் ஆகிறக்கும் அனிமல் செல்லில் டிவைட் ஆகிறக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டால் பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்குது. கரெக்டாக? அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது. ரைட்? எஸ். ஸோ பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்கிறதுனால செல் வாலில் ஒரு ஃபர்ரோ மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ரோனா என்ன? ஒரு குழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஸோ அந்த செல் வாலில் அப்படியே ஃபர்ரோ மேக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ரைட்? ஸோ லிசன் ப்ராப்பர்லி. செல் வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் செல் பிளேட். ஓகே, பிளான்ட் செல்லில் சைட்டோகைனசிஸில் செல் பிளேட் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, சென்டரில். ரைட்டா? இந்த சென்டரில் செல் பிளேட் ஃபார்ம் ஆகி இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அவுட் சைட். இப்படியே அவுட் சைடில் வந்து மூவ் ஆகுது. புரிஞ்சா? ஸோ பிளான்ட் செல்லில் சைட்டோகைனசிஸ் எப்படி நடக்குது? செல் வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் செல் பிளேட் ஃப்ரம் சென்டர்லேருந்து சைடுக்கு மூவ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிளான்ட் செல் இருக்குது, பிளான்ட் செல் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிளான்ட் செல்லில் செல்வால் ஃபரோ பண்ண முடியாது. ஸோ பிளான்ட் செல்லுக்கு நடுவில் இருந்து வெளியே போகுது. ஓகே, ஸோ செல் பிளேட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் மிடில் லேமெல்லா. அந்த செல் பிளேட் என்ன சொல்கிறாங்க? மிடில் லேமெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 செல்லை கனெக்ட் பண்ணுற அட்ஜசன்ட் ஒரு ஒன், அந்த 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிறது தான் மிடில் லேமெல்லா. அந்த செல் பிளேட்டுங்கிறது என்னது? இந்த செல்லுக்கும் நடுவில் இருக்க மிடில் லேமெல்லாவாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அதுவே அனிமல் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல் வால் கிடையாது. ஸோ பிளாஸ்மா மெம்பரைனில் ஈஸியாக ஃபரோ மேக் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பிளாஸ்மா மெம்பரைன் தான் இருக்குது அப்படிங்கிறனால ஃப்ரம் அவுட்டர் சைடு டு இன்னர் சைட். ஓகே, அந்த க்ளீவேஜ் எப்படி நடக்குது? அவுட்டர் சைட்லேருந்து இன்னர் சைடு தான் வந்து அந்த க்ளீவ் வந்து நடக்குது. ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபர்ரோ ஃப்ரம் பிளாஸ்மா மெம்பரைன் அண்ட் ஜாயின்ஸ் இன் சென்டர். புரிஞ்சா? ஸோ பிளான்ட் செல் அப்படின்னா இப்படி இருக்க செல்லில் இங்கிருந்து இப்படி மேக் ஆகி அவுட்டர் வேர்ட்ஸாக மேக் ஆகி 2 செல்லை க்ரியேட் பண்ணுது, சைட்டோபிளாசமாக டிவைட் பண்ணுது. அதுவே அனிமல் செல்லில் வெளியிருந்து இப்படி உள்ளே வந்து இங்கே ஜாயின் ஆகும்போது இந்த செல் கம்ப்ளீட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் வந்து இமேஜின் பண்ணணும். பயாலஜியெல்லாம் வந்து இமேஜினேஷன். அந்த செல் பிளேட்டு இல்லை வந்து ஒரு சைட்டோகைனசிஸ், பிளான்ட் செல்லு, அனிமல் செல்லு அப்படின்னு சொல்லும்போதே பிளான்ட் செல் மைண்டுக்கு வந்துடணும். பிளான்ட் செல்லில் செல்வால் இருக்குது, செல்வாலில் வந்து ஃபரோ மேக் பண்ண முடியாது. ஸோ சென்டர் டு சைட்ஸு. அதுவே அனிமல் செல்னால் பிளாஸ்மா மெம்பரைன் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஃபரோ மேக் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் அவுட் சைட் டு த சென்டர் அப்படிங்கிறது நம்ம இமேஜினேஷன்லேயே கொண்டு வரணும். ஸோ வி கேனாட் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ரைட்? எஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். ரைட்டா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ்
அப்படிங்கிறது. ஸோ மைட்டாசிஸோட பர்டிகுலர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ரெஸ்ட்ரிக்டட் டு டிப்ளாய்ட் செல்ஸ். டிப்ளாய்ட் செல்ஸில் நடக்கும். சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா லோயர் பிளான்ஸில் நடக்கும். சோஷியல் இன்செக்ட் ஹேப்ளாய்ட் செல்ஸ்லேயும் நடக்கும். பிளான்ஸில் சம் ஹேப்ளாய்ட் பிளான்ஸ்லேயும் நடக்குது, டிப்ளாய்ட் பிளான்ஸ்லேயும் நடக்குது, அண்ட் இன்செக்ட் ஹேப்ளாய்ட் செல்ஸ்லேயும் நடக்குது. ஒரு பர்டிகுலராக ஒரு கொஷின் பார்த்தேன். அது என்ன கைண்ட் ஆஃப் கொஷின் அப்படின்னா மைட்டாசிஸ் எங்கே நடக்குது, அதாவது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, டிப்ளாய்ட் somatic cells only haploid somatic cells, இல்லை only haploid insect cells, only diploid somatic and haploid germ cells, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ we have to be clear. Listen, diploid somatic cells as well as haploid somatic cells. இது என்னது? இது வந்து ஹேப்ளாய்டாக இருந்தாலும் germ cell கிடையாது, somatic cells தான். புரிஞ்சுதா? ஓகே, இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். ஹேப்ளாய்டுன்னு போட்டாலே என்னடா ஹேப்ளாய்டு பக்கத்தில் சொமேட்டிக் வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, மைட்டாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டிப்ளாய்டு somatic cell as well as haploid somatic cells in animals as well as plants. Okay, so the next one, production of diploid daughter cell with identical genetical complement. Yes, so 46 இருக்கு அப்படின்னா டாட்டர் கிட்டேயும் 46 தான், ரைட்டா? ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ், 2 என்ன டிப்ளாய்டு, ரைட்டா? இப்போ டிப்ளாய்ட் டாட்டர் செல்லை மேக் பண்ணும். அது எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கல் ஜெனட்டிக்கல் காம்ப்ளிமெண்ட் டு த பேரண்ட்டுக்கும் டாட்டருக்கும் அதோட ஜீனோம் எப்படி இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், க்ரோத் ஆஃப் ஆர்கானிசம். எஸ், மைட்டாசிஸ் நடந்தால் தான் ஆர்கானிசம் க்ரோ ஆக முடியும். அண்ட் செல் ரிப்பேர், ஒரு இன்ஜுரி நடக்குது அப்படிங்கும்போது மைட்டாசிஸ் நடந்தால் தான் அந்த இடத்துல புது புது செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து அந்த செல் வந்து ரிப்பேர் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், செல் growth results in disturbing ratio between nucleus and cytoplasm. So it's essential to divide and restore nucleocytoplasmic ratio. எஸ், இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு செல் இருக்கும், செல்லு க்ரோ ஆகிறதுக்கு காரணம் சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ். அந்த சைட்டோபிளாஸ்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு த நியூக்ளியஸ் கூட கண்ட்ரோல் ஆகாது. அப்போ என்ன ஆகுது? ஒரு செல்லு க்ரோ ஆகிட்டே போனால் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அந்த இடத்துல. ஏன்னா அந்த சைட்டோபிளாசமுக்கு ப்ராப்பர் இது போகாது, சிக்னல்ஸ் போகாது ஃப்ரம் த நியூக்ளியஸ், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது செல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் எசென்ஷியல் டு டிவைட் அண்ட் ரீஸ்டோர் நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. ஸோ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ்னால இவ்வளோ தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவ்வளோ தூரத்துக்கு தான் அந்த சைட்டோபிளாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் அதுக்கு மேலேயும் அது வளர்ந்தால் த செல் வில் கெட் டிவைட் அண்ட் இட் வில் ரீஸ்டோர் த nucleocytoplasmic ratio. So the next one, meristematic tissues. Meristematic tissues, apical and lateral cambium results in continuous growth throughout the life. இது வந்து assertion and reason statements என்னவா வேணாலும் கேட்கலாம். meristematic tissue அப்படிங்கிறது கண்டினியூஸ் க்ரோத்தாக இருக்கும். இங்கே அப்பிக்கல் அண்ட் லேட்ரல் கேம்பியம் தான் மென்ஷன் ஆகணும்னு எதுவுமே கிடையாது, கரெக்டாக? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்? கண்டினியூஸ் க்ரோத் த்ரூ அவுட் த லைஃபாக இருக்கும், ரைட்? மைட்டாசிஸ் புரிஞ்சுதா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியாசிஸ். ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்? மியாசிஸ் அப்படிங்கிறது ஜெர்ம் செல்ஸில் நடக்கும். அந்த ஜெர்ம் செல் ஹேப்ளாய்டாக இருக்கணுமா டிப்ளாய்டாக இருக்கணுமா? டிப்ளாய்டாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது டிப்ளாய்டு ஜெர்ம் செல்ஸில் தான் நடக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிடக்ஷன் டிவிஷன் அண்ட் கேமிட்டோஜெனசிஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த மியாசிஸ் என்ன ப்ராசஸில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தா கேமிட்டோஜெனசிஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு மியாசிஸில் ஒரு பேரண்ட் 2 என்ன இருந்தால் மியாசிஸ் 1 முடிஞ்சு 23 குரோமோசோம் இருக்கும், மியாசிஸ் 2 முடிஞ்சால் 23 குரோமோசோம். அதை வந்து நம்ம கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோம் நம்பர் வந்து ஹாஃப் ஆயிடுது. ஓகே, 2 என்ன டிப்ளாய்டு, என்ன ஹேப்ளாய்டு. லிசன், ஆனால் இந்த மியாசிஸில் 2 டிவிஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ்.
ஓகே, இது வந்து மேபி அசர்ஷன் அண்ட் ரீசன் அந்த மாதிரியான கொஷின்ஸில் கேட்கலாம். டிவிஷன் 2 நடக்கும், ஆனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 1 தான் நடக்கும். ஓகே, ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறது எஸ் ஃபேஸில். ஓகே, அப்போது இங்கே வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு தடவை தான் நடக்கும். எஸ் ஃபேஸ் முடிஞ்சு G2 ஃபேஸ் முடிஞ்சு எம் ஃபேஸுக்கு வந்துடும். கரெக்டாக மியாசிஸ் 1 முடிச்சுட்டு திருப்பி G1 இது இந்த எஸ் ஃபேஸ் எல்லாம் தரனா கூட நமக்கு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஓகே, ஸோ 2 divisions பட் 1 டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அண்ட் ஓகே, இப்போ 23 குரோமோசோம் ஆயிடுச்சு. இந்த 23 குரோமோசோம் எப்போ தான் 46ஆக மாறும்? எஸ், இந்த 23 குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன? கேமெட், எக்கு, கரெக்டாக, இல்லை ஸ்பெர்ம் அந்த மாதிரி. ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆஃப் கேமெட் ரீஸ்டோஸ் டிப்ளாய்ட் ஃபேஸ். அப்போது 23 எப்போ 46ஆக மாறும்? இன்னொரு கேமெட் கூட ஃபர்டிலைஸ் ஆனால் தான் வந்து 23 வந்து 46ஆக மாறும். ரைட்? ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ரீஸ்டோஸ் டிப்ளாய்ட் ஃபேஸ். எஸ், ஸோ மோஸ்ட்லி இந்த மியாசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1 இட்ஸ் அ லாங்கர் ஸ்டேஜ். ரைட்டா? லாங்கராக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதில் என்ன 5 ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? லிப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் அப்படின்னு 5 ஃபேஸ் இருக்குது. இந்த 5 ஃபேஸில் கொடுத்துருக்க வேர்டிங்ஸை நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பைவேலண்ட் அப்படின்னு கேட்டால், பைவேலண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாலே ஜைகோட்டின், எங்கே முடியுது, எங்கே கிளியராக இருக்குது அப்படின்னு கேட்டாலே பேக்கிட்டின். ஸோ ஒரு 3 to 4 லைன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அங்கே தான் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ரொம்ப மறந்துடுவீங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் பிக்சர் இன் யுவர் மைண்ட். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிக்சரை கண்ணை மூடி ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா லைக் வாட் வில் ஹேப்பன், உனக்கு கொஷின் அப்படின்னு நீ பார்க்கும்போது யூ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெப்டோட்டின் அப்படின்னு சொன்னாலே ஷார்ட் லிவ்டு, இது ரொம்ப ஷார்ட்டான இது. என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு செல் டிவிஷனில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எப்போவுமே கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் நடக்கும். கரெக்டாக? எஸ், அதுதான் இங்கேயும் நடக்குது. குரோமாட்டின் பிளாக்ஸ் இருக்குது. இந்த குரோமாட்டின் பிளாக் வந்து கண்டென்ஸ் ஆகி காம்பேக்ஷன் ஆஃப் குரோமோசோம் கண்டினியூஸ். இந்த இடத்துல வந்து குரோமோசோம் வந்து காம்பேக்டாக மாறுது. நியூக்ளியோலஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகுது. நியூக்ளியோலஸ், கால்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியர் என்வலப் இதெல்லாமே வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது டிஸப்பியர் ஆகிறதுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம ப்ரொஃபேஸ்ல இது எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே டயாகைனசிஸ் ஸ்டேட் வரைக்கும் இருக்குது இல்லையா? அதனால அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ முக்கியமாக லெப்டோட்டின் அப்படின்னு சொன்னாலே உன் மனசுக்கு வர வேண்டியது என்ன? இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் என்ன ஆகுது? குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகுது. ஓகே, குரோமாட்டின் ஃபைபர் என்ன ஆகுது? குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆகுது. எஸ், ஸோ ஜைகோட்டின் பிக்சர் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஜைகோட்டினில் என்ன நடக்குது? 2 குரோமோசோம் நடுவில் ஏணி இருக்குது. கரெக்டாக? 2 குரோமோசோம் நடுவில் என்ன இருக்குது? நல்லா வந்து லைக் பேரப் பண்ணுற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, லிசன், நல்லா பார்த்துக்கோ. இந்த டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி புக்ஸில் இருக்காது. டயக்ராமை ஞாபகம் வச்சாலே மறக்காமல் எழுதிடலாம் ஆன்சரை. ஓகேவா? ஸோ 2 குரோமோசோம் இருக்குது. குரோமோசோம்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது இல்லையா? எஸ், அது எதுக்கு அது அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கூட பேர் ஆகுது. ஓகே, என்ன ஆகுது? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கூட பேர் ஆகுது. அதுக்கு தான் வந்து இந்த பைவேலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் பேரிங். இந்த இடத்துல என்ன ஆகுது? பேர் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிக்சர் என்னாச்சு? குரோமாட்டின் குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆச்சு. செகண்ட் பிக்சர் என்ன இருக்குது? இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் பேரிங் நடக்குது. அந்த ப்ராசஸ் பேர் என்ன? சினாப்சிஸ். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன? சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, சினாப்சிஸ் நடந்து என்ன ஃபார்ம் ஆகுது? சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டுன்னு சொல்லலாம். ஓகே, பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டு. இந்த பைவேலண்ட் அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். 2 குரோமோசோம் சேர்ந்தா பைவேலண்ட். வாட் இஸ் டெட்ராய்டு? 4 குரோமாட்டின். ஒரு குரோமோசோமுக்கு 2 குரோமாட்டின். அப்போ 2 குரோமோசோமுக்கு 4 குரோமாட்டின். அது வந்து டெட்ராய்டு.
புரிஞ்சா? ஸோ ஜைகோட்டின் அப்படின்னு எடுத்தாலே ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஸ்டார்ட்ஸ் பேரிங், சினாப்சிஸ் ஃபார்ம் ஆகி சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸாக மாறுது. இதை நம்ம பைவேலன்ட்னு சொல்லலாம், டெட்ராய்டுன்னு சொல்லலாம். பட் தேர் இஸ் அ கிளியர் லைன் இன் யுவர் என்சிஆர்டி. லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டு வந்து என்ன இருக்குது, ஃபார்ம் தான் ஆகியிருக்கு. பட் கிளியராக உன்னால் பைவேலண்ட்டா ஆர் டெட்ராய்டை எங்கள் ஸ்டேஜில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் நாட் சூஸ் ஜைகோட்டின். புரிஞ்சுதா? லிசன் கேர்ஃபுல்லி. பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டு இந்த பிக்சர் மைண்டுக்குள்ளே இருக்கணும். பைவேலண்ட் ஆர் டெட்ராய்டு எங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு, ஜைகோட்டின்ல. ஆனால் எந்த இடத்துல கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஸ்டிங்க்ட் டெட்ராய்டு இன் பாக்கெட்டின். புரிஞ்சா? பாக்கெட்டின்ல தான் இந்த பைவேலண்ட் நல்லா கிளியராக தெரியுமா மைக்ரோஸ்கோப்ஸில். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டயக்ராம் பாருங்கள். பாக்கெட்டின்ல என்ன ஆகுது, இந்த ஒரு சிஸ்டர் குரோமேட்டிடு, அந்த ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட், பக்கத்து சிஸ்டர் குரோமேட்டிடாக இருந்தால் என்ன பேர், நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். கரெக்டாக? நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். பக்கத்து வீட்டுக்காரன், சரியா? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் நான் சிஸ்டர் குரோமேட்டிட் கூட ரீகாம்பினேஷன் நடக்குது. ஓகே, ரீகாம்பினேஷன் நாட்யூல் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட். இந்த பிக்சர் ஞாபகமாக இருக்கணும். அந்த பிக்சர் பாக்கெட்டின்னு சொன்னாலே பிக்சர் நமக்கு வந்து ஞாபகமாக இருக்கணும். ஓகேவா? ரீகாம்பினேஷன் நாட்யூல் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட். நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்குள்ளே ரீகாம்பினேஷன் நாட்யூல் இருக்குது. டெட்ராய்டோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக தெரியுது அப்படின்னா அது பாக்கெட்டின்ல தான். அண்ட் கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். கிராசிங் ஓவர்னா என்ன, இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் 2 இருக்குது, ரைட்டா? அந்த 2 குரோமோசோம்ஸ்க்கும் நடுவில் வந்து சம் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. ஓகே, இவங்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நீ வச்சுக்கப்பா, உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன், பக்கத்து வீட்டில் குழம்பு மாற்றிக்கிற மாதிரி அதுக்கு அந்த 2 குரோமோசோம்ஸ் என்ன பண்ணுது, ஜெனட்டிக் எலமெண்ட்ஸாக கொஞ்சம் மாற்றிக்குது. ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் டெட்ராய்ட்ஸ், கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ், ரீகாம்பினேஷன் கம்ப்ளீட். இந்த இடத்துல என்ன ஆகுது, ரீகாம்பினேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது. அண்ட் இந்த ரீகாம்பினேஷனை நடத்துறதுக்கு என்சைம் இருக்கு. ஓகேவா? பாக்கெட்டின் விச் இஸ் என்சைம் மீடியேட்டட் ஃபேஸ். ஓகே, விச் இஸ் என்சைம் மீடியேட்டட் ஃபேஸ் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும், பாக்கெட்டின். அப்சல்யூட்லி. ஏன் அப்படின்னா ரீகாம்பினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பாக்கெட்டின்ல கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரைட்டா? என்சைம் மீடியேட்டட் ஃபேஸ் என்ன, பாக்கெட்டின். புரிஞ்சா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப்ளோட்டின். ஓகே, இப்போ நல்லா அங்கே பார்த்துக்கோங்க, நல்லா பிணைஞ்சு இருந்த குரோமோசோம்ஸ் என்ன ஆகுது, ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓகே, எக்ஸப்ட் த சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். ஓகே, சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிகிறாங்க. டிசொல்யூஷன் ஆஃப் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிசொல்யூட் ஆகுது. த எக்ஸ் ஷேப்டு கையஸ்மேட்டா ஃபார்ம்ஸ். ஓகே, லிசன். இந்த பர்டிகுலர் இடத்துல எக்ஸ் மாதிரி இருக்கா, கையஸ்மேட்டா. எக்ஸ் ஷேப்டாக இருந்தால் என்ன, அது பேர் கையஸ்மேட்டா. ஸோ டிசல்யூஷன் ஆஃப் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ், எக்ஸ் ஷேப்டு கையஸ்மேட்டா நம்ம எங்கே பார்க்க முடியும், டிப்ளோட்டினில் மட்டும்தான் பார்க்க முடியும். நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும், கையஸ்மேட்டா படிச்சிருக்கோம், டிப்ளோட்டின் படிச்சிருக்கோம், பாக்கெட்டின் படிச்சிருக்கோம், கிராசிங் ஓவர் படிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே படித்தோமே, எதுக்கு எது வரும்னு ஞாபகம் இருக்காது. ஓகே, ஸோ டிப்ளோட்டின்ங்கிறதுனா எக்ஸ், டிப்ளோட்டின்னாலே எக்ஸ். ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் சினப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ் ஷேப்டு கையஸ்மேட்டா இருக்கும். பைவேலன்ஸ் கெட் செப்பரேட்டட் எக்ஸப்ட் த சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். அந்த கிராசிங் ஓவர் நடக்குது இல்லையா, அந்த இடம் மட்டும் சேர்ந்தே இருக்கும். அந்த எக்ஸ் ஷேப் மட்டும் சேர்ந்துருக்கு, மற்றது எல்லாம் பைவேலண்ட் என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுது. ஓகே, the last step of phase 1 is diakinesis. So diakinesis அப்படிங்கும்போது என்னன்னா terminalization of chiasmata. என்ன, எனக்கு தேவை கிராசிங் ஓவர் நடக்கணும். கிராசிங் ஓவர் பாக்கெட்டின்ல நடந்தாச்சு. அந்த முடிகிற ஸ்டேஜ் பேர் என்ன, ஃபஸ்ட்டு ரீகாம்பினேஷன் நாடியூல் மேக் ஆகி கிராசிங் ஓவர் நடந்து முடிகிற ஸ்டேஜ் எக்ஸ் ஷேப்பாக ஃபார்ம் ஆகுது, கையஸ்மேட்டாவும் நடந்துருச்சு. அட்லாஸ்ட் என்ன, 2 பேர் பிரிஞ்சு போகிறது தான். கரெக்டாக? ஸோ இந்த 2 பேர் பிரிஞ்சு போகிறது என்ன, டெர்மினலைசேஷன் ஆஃப் கையஸ்மேட்டா. டெர்மினலைசேஷன் ஆஃப் கையஸ்மேட்டா நல்லா பிரிஞ்சுது. லிசன், லுக் அட் தஸ்.
என்ன ஆகுது, 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்லேயும் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. குரோமோசோம்ஸ் ஃபுல்லி கண்டென்ஸ்ட். என்னது, இங்கே குரோமாட்டின் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகி குரோமோசோம் மொத்தமாக இங்கே கண்டென்ஸ் ஆயிடுச்சு. ரைட், மொத்தமாக குரோமோசோம் கண்டென்ஸ் ஆயிடுச்சு. நியூக்ளியஸ், ER, Golgi apparatus, nuclear membrane disappears. Right? புரிஞ்சுதா? I hope you understand this. Listen, first leptotin எடுத்துட்டாலே chromatin condenses into chromosomes. அவ்வளோதான், ஒரே லைன் தான், chromatin condenses into chromosomes. அதுவே zygotin எடுத்துட்டா synaptonemal complex, bivalent tetrad. இதில் zygotinல homologous chromosomes. Okay, homologous chromosomes starts pairing. அப்புறம் என்ன, synaptonemal complex, bivalent tetrad ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவே பேக்கெட்டின்னு போனால் என்ன இருக்கும், ரீகாம்பினேஷன் நாடியூல் டயக்ராம். எனக்கு அந்த கண்ணு மூடினா அந்த டயக்ராம் மட்டும்தான் ஞாபகம் வரணும். ஓகே, பேக்கெட்டின்னு எடுத்துகிட்டா ரீகாம்பினேஷன் நாடியூல் ஃபார்ம் ஆகியிருக்கும். நாடியூல் ஃபார்ம் ஆனால் கிராசிங் ஓவர் நடக்கும். ரீகாம்பினேஷன் அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரீகாம்பினேஷனுங்கிற என்சைம். அண்ட் பேக்கெட்டினில் மட்டும்தான் நமக்கு வந்து பைவேலண்ட் டெட்ராட மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிப்ளோட்டின்ங்கும் போது என்ன இருக்கும், பைவேலண்ட் செப்பரேட் ஆகும் எக்ஸப்ட் த சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் நடந்த இடத்துல மட்டும் எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கைஸ்மேட்டா. அதுவே டயகைனசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும், டயகைனசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து மொத்தமாக 2 பிரிஞ்சிடும். ஓகே, டெர்மினலைசேஷன் ஆஃப் கைஸ்மேட்டா ரெண்டுமே பிரிஞ்சுட்டு குரோமோசோம் ஃபுல்லாக கண்டென்ஸ் ஆகிருக்கும். நியூக்ளியோலஸ், ER, GB, NM டிஸப்பியர்ஸ், எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். ரைட்டா? இப்போ ப்ரோஃபேஸ் 1 முடிஞ்சால் அடுத்து என்ன, மெட்டாஃபேஸ். ஓகே, ஸோ மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ரைட்டா? ஸோ மெட்டாஃபேஸ் அப்படிங்கும்போது என்ன, லிசன், தேர் இஸ் அ கிளியர் கட் டிஃப்ரென்ஸ். ஓகே, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 இருக்குது. அதே மாதிரி மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2 இருக்குது. ரெண்டுக்குமே ப்ராசஸ்ங்கிறது சிமிலர். ஓகே, மோர் ஓவர் சிமிலராக இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் வேர்டிங்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அந்த இடத்துல போய் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். எதுக்கு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், எதுக்கு சென்ட்ரோமியர் பீரியடு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ லிசன், மெட்டாஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன, நான் என்ன சொன்னேன், மெட்டாஃபேஸ்னாலே ஈக்குவேட்டர் தான். ரைட்டா? ஸோ மெட்டாஃபேஸ் 1ல குரோமோசோம்ஸ் லை அட் ஈக்வட்டோரியல் பிளேட். ஈக்வட்டோரியல் பிளேட்டில் மெட்டாஃபேஸில் வந்து குரோமோசோம் வந்து அலைன் ஆகிடுது. லிசன், வெரி இம்பார்ட்டன்ட், லிசன் ஹியர். Spindle fibers attaches to kinetochores of homologous chromosomes. Okay, spindle fibers வந்து எங்க போய் அட்டாச் ஆகுது, ஹோமோலாகஸ் குரோமோசோம். சரியா? அப்போ அனலாகஸ்ல அனாஃபேஸ்ல எப்படி இருக்கும், ஹோமோலாகஸ் குரோமோசோமா தான் இருக்கும். ஓகேவா? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸாக தான் அனாஃபேஸ் 1ல் இருக்கும். அனாஃபேஸ் 1ல் என்ன இருக்கும், ஹோமோலோகஸ் குரோமோசோமாக தான் செப்பரேட் ஆகும், குரோமாட்டிடா செப்பரேட் ஆகாது. ரைட்? ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட், சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரிமைன் அசோசியேட்டட் வித் சென்ட்ரோமியர். எஸ், ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னால் 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கும். கரெக்டாக? அந்த 2 குரோமாட்டிடும் ஒட்டுக்காக தான் இருக்கும். அண்ட் டீலோஃபேஸ் 1ல் என்ன ஆகும், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், Golgi body reappears. Cytokinesis follows, leads to dyad of cells. Dyad of cells என்ன, 2 செல் ஃபார்ம் ஆகியிருக்கும். at the end of meiosis 1 எவ்வளோ செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், 2. கரெக்டா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறது ஈக்வட்டோரியல் பிளேட்டு, அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். கரெக்டா? ஆனால் மெட்டாஃபேஸ் 1 அப்படிங்கும்போது ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் கூட தான் அட்டாச் ஆகியிருக்கும். அனாஃபேஸ் இப்படி பிரிக்கும் போது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை தான் பிரிக்கும், சிஸ்டர் குரோமாட்டிடை பிரிக்காது. ஓகேவா? ஸோ டீலோஃபேஸ் அப்படிங்கும்போது we can get dyad cells, 2 செல் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு மியோசிஸ் 2. ஸோ இந்த மியோசிஸ் 2 அப்படிங்கும்போது என்ன நடக்கும், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் எல்லாமே 2, செகண்ட் டிவிஷன். ரைட்டா?
எஸ். ஆனால் இந்த ப்ரொஃபேஸ் 2 வந்து ப்ரொஃபேஸ் 1 மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. இந்த ப்ரொஃபேஸ் 1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா வெரி ஈஸியாக இருக்கும். ஓகே, சாரி, ப்ரொஃபேஸ் 2ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் சிமிலர் டு த மைட்டாசிஸ். ஓகே, ப்ரொஃபேஸ் 2 எப்படி இருக்கும்? ஜஸ்ட் சிமிலர் டு மைட்டாசிஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி லிசன், stage between two meiotic division is called interkinesis. Listen, இதை மிஸ்டேக் பண்ணுறாங்க. வெரி ஈஸி கொஷின், ஆனால் இதையுமே மிஸ்டேக் பண்ணுறாங்க. இது இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டர்கைனசிஸ். ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன? 2 எம் ஃபேஸுக்கு நடுவில் வர்றது இன்டர்ஃபேஸ். லிசன், 2 எம் ஃபேஸுக்கு நடுவில் வர்றது இன்டர்ஃபேஸ். ஆனால் 2 மியாட்டிக் டிவிஷனுக்கு நடுவில் வர்றது என்ன? இன்டர்கைனசிஸ். ஓகேவா? இந்த இடத்துல என்னது? இன்டர்கைனசிஸ். 2 மியாட்டிக் டிவிஷனுக்கு நடுவில் வர்றது இன்டர்கைனசிஸ், 2 மைட்டாட்டிக் ஃபேஸுக்கு நடுவில் வர்றது இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த இன்டர்கைனசிஸ்ங்கிறது வெரி ஷார்ட் லிவ்ட் அண்ட் நோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது. ஓகே, ஸோ ப்ரொஃபேஸ் 2 எப்படி இருக்கும்? அதே தான், நார்மல் ஆஸ் மைட்டாசிஸ். நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர்ஸ் ஆயிரும், குரோமோசோம்ஸ் பிகம் காம்பேக்ட். எப்பவும் போல் குரோமோசோம் காம்பேக்ட் ஆகுது. ஓகே, லிசன், மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டீலோஃபேஸ் 2 தான் முக்கியம். ஏன் அப்படின்னா மெட்டாஃபேஸ் 2ல் மெட்டாஃபேஸ் 1ல் என்ன நடந்திருக்கும்? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஈக்குவேட்டோரியல் பிளேட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கேயும் அதே தான், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டர் குரோமாட்டிடோட கைனட்டோகோரில் தான் வந்து அட்டாச் ஆகும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகே, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து சென்டரில் உட்காந்துருது. ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன? 2 குரோமாட்டிட் இருக்கும். அந்த 2 குரோமாட்டிட் எப்படி இருக்கும்? லைக் ஒரு சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்கும். அப்போது வர ஸ்பிண்டில் ஃபைபர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை தான் வந்து பிரிக்க போகுது. ஸோ இட் அட்டாச்சஸ் டு கைனட்டோகோர் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட். ஆனால் மெட்டாஃபேஸ் 1ல் என்ன பார்த்துருப்போம்? spindle fiber attaches to homologous chromosomes. Metaphase 2ல spindle fibers attaches to sister chromatids. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டாஃபேஸ் 1 மெட்டாஃபேஸ் 2வை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் எப்படி கேட்பாங்க? மெட்டாஃபேஸ் 1 மெட்டாஃபேஸ் 2 கொடுத்துட்டு 2மே ஈக்குவேட்டோரியல் பிளேட்டில் இருக்குது. ஒன்றில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் கூட கைனட்டோகோர் அட்டாச் ஆகுது, இன்னொன்று வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனட்டோகோர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் கூட அட்டாச் ஆகுது. இன்னொன்று என்ன? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சிஸ்டர் குரோமாட்டிக்ஸோட கைனட்டோகோர் கூட அட்டாச் ஆகுது. அப்போ மெட்டாஃபேஸ் 1 மெட்டாஃபேஸ் 2 நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ அனாஃபேஸ் 2 அப்படிங்கிறது என்ன? ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர். லிசன், அனாஃபேஸ் 2ல ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர் டேக்ஸ் பிளேஸ். அதாவது அனாஃபேஸ் 1ல் ஹோமோலோகஸ் குரோமோசோம் மூவ்ஸ் டு ஆப்போசிட் போல்ஸ். ஹோமோலோகஸ் குரோமோசோமாகவே போயிருக்கும், சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வேலையே இல்லை. ஆனால் அனாஃபேஸ் 2ல் அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸில் இருக்க சிஸ்டர் குரோமாட்டிட் தான் பிரிய போகுது. கரெக்டாக? இப்போ அந்த சிஸ்டர் குரோமாட்டிட் பிரியும் போது சேர்த்து வச்ச சென்ட்ரோமியரும் பிரிஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. Right? So splitting of centromere allowing to move opposite poles by shortening of microtubules. இந்த இடத்துல splitting of centromere இருக்கு. ஆனால் அனாஃபேஸ் 1ல splitting of centromere is absent. Okay. Telophase 2ல அதே தான், chromosomes enclosed by nuclear membrane. Nuclear membrane again form ஆகுது, nucleus form ஆகுது, nuclear membrane form ஆகுது, all the cell organelles reforms again. குரோமோசோம்ஸ் வந்து இண்டிவிஜுவாலிட்டியை லாஸ் பண்ணுது. கரெக்டாக? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்குது. சைட்டோகைனசிஸ் ஃபார்ம்ஸ் டெட்ராட் ஆஃப் செல்ஸ். 4 செல் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? 1 2 3 4. மியாசிஸ் 2 டிவிஷனோட எண்டில் என்ன ஆகுது? 4 செல்லு ஃபார்ம் ஆகுது. லிசன், என்சிஆர்டி லைனில் இருக்க differences between the meiosis 1 and 2. ஓகே, அங்கே வந்து நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பாக்ஸையும் கொடுக்கல. மெட்ரிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடிமேட் ஃபார்மில் கரெக்டாக பாக்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க, ரைட்டா? பட் சிபிஎஸ்சியில் we have to analyze and study meiosis 1 meiosis 2ஓட டிஃப்ரென்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன்.
ஓகே, விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன். லிசன். ப்ரொஃபேஸ் 1 எப்படி இருக்கும்? லாங்கர் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கண்டெயின் 5 ஃபேஸஸ். ஓகே, அதுவே ப்ரொஃபேஸ் 2ன்னு பார்த்தோம்னா நார்மல் மைட்டாசிஸ் தான் நடக்கும். நமக்கு நார்மல் மைட்டாசிஸில் 5 ஃபேஸ் வராது, கரெக்டாக? நார்மல் மைட்டாசிஸில் 5 ஃபேஸ் வராது. மியாசிஸ் 1ல் மட்டும்தான் 5 ஃபேஸ் வரும். ஆனால் மியாசிஸ் 2ங்கிறது நார்மல் மைட்டாசிஸ் மாதிரி, நார்மலாக ஏர்லி ப்ரொஃபேஸ், லேட் ப்ரொஃபேஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ் எப்படி இருக்கும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்சஸ் டு கைனட்டோகோர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். கரெக்டாக? ஹோமோலோகஸ் குரோமோசோமோட கைனட்டோகோர் தான் ஜாயின் ஆகிருக்கும். ஆனால் இங்கே மியாசிஸ் 2ல் கைனட்டோகோர் ஆஃப் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸில் ஜாயின் ஆகுது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அண்ட் அனாஃபேஸ் அப்படின்போது ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட். ஓகே, ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான் செப்பரேட் ஆகுது, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் இங்கே மியாசிஸ் 2ல் சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட்ஸ், இங்கே சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸும் செப்பரேட் ஆகுறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டீலோஃபேஸ் 1ல் சைட்டோகைனசிஸ் ஃபாலோஸ் லீட் டு டையாட் ஆஃப் செல்ஸ். அதுவே மியாசிஸ் 2ல் டெட்ராட் ஆஃப் செல்ஸ். ரைட்? ஈஸியான டிஃப்ரென்ஸு, இதெல்லாம் மறக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த செல் டிவிஷனில் இருக்கிற இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ won't மேக் மிஸ்டேக்ஸ். அசால்ட்டாக வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து ஒரு 16 மார்க்ஸ் வந்து அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே, இல்லை சம்டைம்ஸ் இதுக்கு மேலே கூட வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ். மியாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் குரோமோசோம் அக்ராஸ் ஜென்ரேஷன். எஸ், ஸோ நமக்கு பேரண்ட்டில் மதரோட குரோமோசோம்ஸும் இருக்குது, ஃபாதரோட குரோமோசோம்ஸும் இருக்குது. இந்த மியாசிஸ் வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து மதரோட குரோமோசோம்ஸ் மட்டும் வந்தால் அம்மா மாதிரி பிள்ளை மாதிரி அவங்க அடுத்த ஜென்ரேஷன் பேரண்ட் மதரோட குரோமோசோம் மட்டும்தான் மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஃபாதர்து லாஸ் ஆகிடும் இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன பண்ணுது? மியாசிஸ்ங்கிறது கன்சர்வேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் அக்ராஸ் ஜென்ரேஷன். ஃபாதர்லேருந்து 23யும் மதர்லேருந்து 23 வரும்போது அந்த கன்சர்வேஷன் ஆஃப் குரோமோசோம் ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷன் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ரிடக்ஷன் ஆஃப் குரோமோசோம், ஹாஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், இதாக தான் வந்து ரிசல்ட்டாக இருக்கும். அண்ட் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி இருக்கும். ஓகே, கிராசிங் ஓவர்ஸ் நடக்குது. ஆஸ் வெல் ஆஸ் வந்து 23 குரோமோசோம்ஸ் வந்து மதர் ஃபாதர்கிட்டேருந்து வரும்போது நமக்கு ஜெனட்டிக் வேரியபிலிட்டி வரும். ஜெனட்டிக் வேரியபிலிட்டி வரும்போது வேரியேஷன்ஸ் வரும். வேரியேஷன்ஸ் வந்து எவல்யூஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரைட்? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. புரிஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷன்லேருந்து 100+ கொஷின்ஸ் விச் இஸ் ஈஸி, மாடரேட், ஹார்ட் லெவல், ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின், அசர்ஷன் கைண்ட் ஆஃப் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.